வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியாக கிறிஸ்பியாக காராக்கருணை வறுவல் செய்ய போகிறோம். இந்த காராக்கருணையை நம்ம கொஞ்சம் கூட கரகரப்பு இல்லாமல் நல்ல டேஸ்டியாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு உள்ளங்கை அளவு உள்ள ஒரு காராக்கருணையை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு மோரில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நாக்கில் அரிக்காமல் கரகரப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ ஊற வச்ச காராக்கருணையை நல்லா ஒரு 1லேருந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நமக்கு வாஷ் பண்ணி எடுத்த காராக்கருணையும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூளை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வேக வைக்கிறது ஃபுல்லாக நல்லா குலைவாக வேக வைக்காமல் ஒரு 3/4 பாகத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை பக்குவம் தெரியலை அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டான அளவில் நமக்கு வெந்து ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லாவே ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் கலந்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி ரெடியாகி வரட்டும். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகும் உளுந்தும் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு 1 2மா இடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். பூண்டு சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் பூண்டு ஒரு வேளை சேர்க்கலை அப்படின்னா இந்த பூண்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பூண்டு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பூண்டு செவந்து வாசம் வந்த பிறகு நம்ம வேக வச்ச காராக்கருணை தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு நம்ம வடிகட்டின பிறகு இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பூண்டு கருவேப்பிலை கூட நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு காராக்கருணையில் நல்லாவே இறங்கும். 2 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த வறுவலுக்கு. இப்போ நம்ம சாம்பார் பொடியும் மிளகாத்தூளையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். மசாலா கூட காராக்கருணையை நல்லா சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடியை போட்டாச்சு. 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகி வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே காராக்கருணை கூட சேர்ந்து நல்லாவே நமக்கு ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. இந்த டைமில் மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஓப்பன் குக்கிலே நம்ம ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுலாம். அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சுருந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துடும். இப்போ நமக்கு சூப்பராக நம்ம சேர்த்த காராக்கருணை கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சூப்பராக டேஸ்டியான கிறிஸ்பியான காராக்கருணை வறுவலை நம்ம செஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.